நம்ம இந்த மாதிரி டெஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த டெஸ்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டர் வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுவிட்ச் போர்டு ஏதாவது ஒரு வந்து சப்ளை வருதா இல்லையான்னு சொல்லி, இல்லைனா ஒயர் வந்து கட் ஆகிருக்கா இல்லையா, இல்லைனா ஃபேனில் வந்து சப்ளை வருதா, இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லையும் வந்து சப்ளை வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் இந்த டெஸ்ட் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனில் தான் இருக்குது. நம்ம வச்சோம் அப்படின்னாலும் இது வந்து டெஸ்ட் வந்து எரியுறது இல்லை. பாருங்கள், இந்த டெஸ்ட் வந்து எரியுறது இல்லை. இந்த மாதிரிப்பட்ட டெஸ்ட் வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெஸ்டருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடில் வந்து சிலருக்கு வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, சில வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ போல்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்படி கலத்திக்கலாம். கலத்திட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நியோன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நியோன் பல்பு வந்து குறைஞ்ச சப்ளையில் வந்து எரியக்கூடிய ஒரு பல்பு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து உள்ளே இருக்கும். இந்த ரெசிஸ்டர் வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ளே விட்டு தான் நம்ம இதை வந்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதாக வந்து இருக்கும். இந்த டெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டர் கம்பெனிக்காரங்க ஒரு ட்ரிக் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நாளடைவாக இந்த இதை வந்து பயன்படுத்தாமல் வச்சோம் அப்படின்னா, இல்லைனா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கிற மாதிரி உள்ள மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை பாருங்கள், ஸ்ப்ரிங் வந்து துருப்பிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜிஏல எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நார்மல் பென்னுலேயே பார்த்தீங்கன்னா ஜிஏல கொடுக்குறாங்க துருப்பிடிக்க கூடாதுன்னு. ஆனால் இந்த டெஸ்டர்களில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. எதனால் அப்படின்னா, அடிக்கடி பார்த்திங்கன்னா இது வந்து துருப்பிடிச்சு கான்டாக்ட் இல்லாமல் போயிடுறதுனால நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து தூர போட்டுட்டு புது புது டெஸ்ட் வாங்குவோம். அவங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாகும். அந்த கோட்பாடில் தான் வச்சுருப்பாங்க. பாருங்க, இதில் பயன்படுத்திருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கிற மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கு இருக்கட்டும், இந்த ரெசிஸ்டரில் 2 டெர்மினல் பாருங்கள். இந்த 2 டெர்மினலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் துருப்பிடிச்சு இது பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ நாம் இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரில் பார்த்திங்கன்னா விளிம்பை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சிடுங்க. அதில் இருக்க துரு வந்து போகிற மாதிரி. இந்த துருவெல்லாம் போனால் தான் கான்டாக்ட் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா துரு வந்து போகிற மாதிரி நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட்டையும் வந்து இதே வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட 2 பக்கத்தையும் வந்து தேய்க்கணும். இப்போ இந்த நியோன் லைட்டோட 2 கான்டாக்டை வந்து சுரண்டி விட்டுடுங்க. இதோட மேல் பகுதி பாருங்கள், இந்த மாதிரி ஷைனிங் அடிக்கிற மாதிரி இதை வந்து சுரண்டி விட்டுடுங்க. இதே மாதிரி இதை கிளாஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி இதோட கான்டாக்டை சுற்றி விட்டுருப்பாங்க. இதில் தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டருக்கு உள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இந்த ராடு பார்த்தீங்கன்னா நேராக வந்து இங்கே வந்து நிற்கும். இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டஸ்ட்டு மாதிரி துரு மாதிரி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஈக்கல் வச்சு உள்ளே விட்டு அந்த மாதிரி திருக்கிடுங்க.
இந்த மாதிரி நல்லா வந்து சுரண்டி விட்டுட்டு ஒரு தட்டிடுங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க இது வந்து துரு வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி முதல்ல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரை உள்ளே தள்ளி விட்டு அந்த உள்ள ஒரு கேப் இருக்கும், அதில் வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நியோன் லைட்டை வந்து உள்ளே விட்டுருங்க. இதில் வந்து இது வந்து அடிப்பாகத்தில் வச்சு உள்ளே தள்ளிவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கை வந்து போட்டுடுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ வந்து போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது ஆனில் தான் இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்து எரியுது. இதுதான் ஃபேஸு, அதனால் ஃபேஸ் மட்டும்தான் எரியும், நியூட்ரல் வந்து எரியாது. இந்த டெஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து கம்பெனிகளில் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. எதனால் அப்படின்னா இந்த டெஸ்டரோட ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா பாருங்கள் 500 வோல்ட் ஏசின்னு போட்டிருப்பாங்க. நிறைய டெஸ்ட்டில் வந்து 350 வோல்ட் ஏசின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சின்னதாக வாங்கும்போது 350 வோல்ட் ஏசின்னு இருக்கும். அதை விட தாண்டி நம்ம வீட்டு கரண்ட் பார்த்திங்கன்னா 240 வோல்ட் அந்த மாதிரி தான் சம்திங்கில் வரும். அதை விட 240 கூடி போனால் 250 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை விடவும் அதிகமாக வந்து வராது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்டெல்லாம் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 500 வோல்ட்டுக்கு மேலே வந்து இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா உள்ள ரெசிஸ்டர் வந்து புரோக்கன் ஆகி நம்ம சப்ளை வந்து நம்ம உடம்புல வந்து பாஸ் ஆகிறதுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 300 350 வோல்ட்டுன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அதை விடவும் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடாது. அதே வேல்யூ அளவுக்கு தான் ரெசிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து கம்பெனியில் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டு கரண்ட் வந்து 240 வோல்ட் அந்த மாதிரி வரும் ஏசி. ஆனால் வந்து கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா 300 to 700 வோல்ட்டு சப்ளை வந்து வரும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் இதை வந்து பேனும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் FB வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிவிடுங்க. அப்படியே FB வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.